ஆமை. இன்று 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2ஆம் தேதி புரட்டாதி மாதம். அதே வேளையிலே செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த மாதத்தையும் இந்த வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக என்று பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நீண்ட ஹாலிடே நாட்களுக்கு பின்னதாக நாங்கள் திரும்பமாக இணைந்திருக்கிறோம். பாடசாலைகள் ஆரம்பமாகிறது, யூனிவர்சிட்டிகள் ஆரம்பமாகிறது, பலருக்கு வேலைகள் கூட ஆரம்பமாகிறது. ஆசிரியராக பணிபுரிகிறவர்களுக்கு இந்த வாரத்திலே புதிய வாரமாக இருக்கிறது. அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார். ஆமேன். மத்தேயு 6:6 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 7, புலம்பல் 3, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் 1 கொரிந்தியர் 16ஆவது அதிகாரம். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களை அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, அயல் நாடான இந்தியாவுக்காக, அதே வேளையிலே இஸ்ரவேலுக்காக, யுத்தங்கள் நடைபெறுகின்ற இடங்களுக்காக, மற்ற நாடுகளுக்காகவும், விசேடமாக இலங்கையில் நடைபெறுகின்ற காரியங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடன் ஜெப ஊழியர்கள், ஜெப வாரியர்ஸ் இணைந்திருக்கிறீர்கள், ஜெப வீராங்கனைகள், ஜெப வீரர்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரும் ஒப்புவிக்கிறோம். முதலில் இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். எங்களுடன் அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி ரத்தி பாலசிங் அவர்கள் இணைந்திருந்தார் நோர்வே தேசத்திலிருந்து. காலை வேளையிலே எங்களுடன் அண்டன் ராசராயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். வீட்டெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே புதிய மாதத்திலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது முதல் நவம்பர் வரையும் எந்த ஒரு விடுமுறையும் இல்லை. அதனாலே ஃபுல் ஸ்ட்ரீமாக தொடர்வோம். ஆமேன், ஆமேன். யாழ்ப்பாணத்திலே யாழ் தேவி புறப்படுகின்ற பொழுது அது ஃபுல் ஸ்ட்ரீமாக கொழும்பிலே போய் நிற்கும். அதே போல நாங்களும் ஃபுல் ஸ்ட்ரீமாக ஜெபிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்களை திரும்பவுமாக கர்த்தர் அவர் சென்ற பிரயாணங்களிலே திரும்பமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய அந்த மகன் நாளிலே வேலையை ஆரம்பிப்பார் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்கள் சாட்சிகளை எடுத்துக்கொண்டு வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென்.
சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய நாளில் என்னுடைய மகன் முதலால் வேலைக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு கொஞ்சம் கவலைகள், ஆறுதல் இல்லாத தன்மைகள், அப்படியான காரியங்கள் இருக்கிறது. நான் 5 நாளும் சமைத்து எல்லா பாக்ஸுகளுக்குள்ளேயும் போட்டு எல்லாம் அவருக்கு பக்குவமாய் கொண்டே உடுப்புகளை பண்ணி எல்லாம் அங்கே வைத்து விட்டு வந்தோம். எல்லாவற்றுக்கும் அவர் ஓகே. ஆனால் சில காரியங்கள் அவர் வீட்டிலே ஒரு வேலை செய்யவில்லை. அம்மாவோடு அம்மா செய்ய அவர் சும்மா இருந்தது தானே. அதனால் அவருக்கு கொஞ்சம் கவலைகள் அதிகமாயிருக்குது. நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி சமைக்க போறேன் என்று. ஆனால் வெள்ளிக்கிழமை வருவார். நான் இந்த 5 நாளுக்கு சமைச்சு சாப்பாடு அனுப்பி விடுவேன். அப்படியாய் அவருடைய நிலைமை ஓகே, எல்லாம் நல்லபடியாய் போயினது. அவர் வேலை அவர் பெர்மனண்டாயே எடுத்துக்கொண்டாங்க. ஐடென்டி கார்டு எல்லாம் நேற்றைய தினம் அவருக்கு அந்த பதவிக்குரிய ஐடென்டி கார்டுகளை கொடுத்து எல்லாவற்றையும் செய்தார்கள். நேற்று அவர் 9 மணி தொடங்கி 4 மணி மட்டும் வேலைக்கு இருந்தார். இந்த நாளே அவர்கள் 9:30 வரும்படி சொன்னார்கள். ஏனென்றால் நீ தூர தேசத்தில் இருந்து எனக்கு வந்தது களைப்புகள் இருக்கும். அதனால் நீ ஒரு கிழமைக்கு நீ கொஞ்சம் பிந்தி வந்து நீ வேலையை பழகி கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார். இரக்கம் காட்டி இருக்கிறார்கள். மேலேயே இரக்கமுள்ள அதிகாரிகள் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசித்தோம். அதே மாதிரி இரக்கமுள்ள அதிகாரிகள் கிடைத்தது. இன்னும் ஆலயத்துக்கு போகவில்லை. ஆலயத்தை தேடி திரிந்தோம். ஆனால் ஆலயத்திலே ஒரு ஆலயத்திலே தமிழ் சர்ச் பின்னேறம் நடக்கிறது. வேறிடத்திலே நாங்கள் போக விரும்பவில்லை. நாங்கள் ஒரு வீடு எடுத்து தர சொல்லி கேட்டோம். அவர் ஒரு அட்ரஸ் தந்தார். அந்த இடத்துக்கு நாங்க போய் பார்த்த போது அப்பொழுது நான் இவர்களை விடவில்லை. நான் கதைத்தேன் அவரோடு. அப்பொழுது அவரே சோசல்ல இருந்து கொண்டு அவர் எங்களுக்கு ரூம் தருவதாக சொல்லியிருந்தார். அது சரியான பிழை சட்டத்துக்கு. அதனால நாங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமா அது வேணாம் என்று சொல்லிட்டு நாங்கள் கடந்து சென்று கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ரூமை கொடுத்தார். ஆனா ஜெர்மனியரோடு இருக்கிறபடியால் இவருடைய சாப்பாடு சூடாக்கும் போது அங்கே அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது என்று நினைக்கிறேன். ஆனாலும் எப்படியோ தெரியவில்லை. ஆனாலும் அவர் கொஞ்சம் இங்கே மூத்த பிள்ளை செல்லமாய் வளர்ந்து விட்டார். அந்த தாக்கங்கள் அவருக்கு அதிகமாயிருக்கு. அப்பா அம்மா தங்கச்சி என்ற தாக்கங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாங்க செபிக்கிறோம், நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு சீக்கிரமா இங்கால உனக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார் என்று நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் எங்களுடைய ஆலயத்தின் கிளச்சபை அங்கே இருக்குது. ஆனால் அவர் 1 மணித்தியாலம் பிரயாணப்பட்டு போக வேண்டி இருக்கிறது. அதுக்குத்தான் போறதுக்கு அவர் தீர்மானித்தும் இருக்கிறார். உண்மையிலேயே கர்த்தர் எல்லாம் வெற்றியும் சரியாக நீதியாக உண்மையாக செய்து முடித்தார். உண்மையிலேயே அந்த இடத்திலே கர்த்தர் செய்தார் என்பதற்கு ஜனங்களுடைய அங்கு இரக்கங்களும் அவருக்கு கிடைத்தது. உண்மையிலேயே அது நன்றி சொல்லுகிறேன். மட்டுமாய் கர்த்தர் அவனை காத்து, அது மட்டுமல்ல ஒரு நல்ல வேலையை கடலையிட்டு அதை செய்யக்கூடிய ஞானத்தையும் கவனத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஏனென்றா இது அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, அநேக கடைகள், அநேக சபைகள் எல்லாம் பிடிச்சு கொடுக்க போறானோ எனக்குண்டா தெரியாது. ஏனென்றா அவர் சட்டமண்டு தான் நிற்பார். அநேக காரியங்கள் அவரும் மற்றவிய பேசி போடாதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று நானும் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் கூட இருப்பாராக அவரோடு. என்னை பாக்கிலும் கர்த்தர் உனக்கு கூட வழி நடத்துவார், அவராலே நீ நடத்தப்படுவாய் என்று மிகவும் ஆறுதல் படுத்தி விட்டு கடந்து வந்தோம். போக்கிலும் வரத்திலும் தேவன் கூட இருந்தார். உண்மையிலேயே என்னுடைய மகள் தான் போக்கிலும் வரத்திலும் வாகனம் ஓடிக்கொண்டிருந்தா.
அதிலும் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து அவருக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. எங்களோடு வந்து இணைந்து நாங்கள் குடும்பமாய் 2 நாள் என்றாலும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் உங்கள் விண்ணப்பங்கள் இன்னும் எங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இதிலே உங்களுக்கும் பங்குண்டு. ஏனென்றால் ஜெபங்கள் அற்பமானது அல்ல, நாங்கள் ஆச்சரியமான கண்களினால் பார்க்கக்கூடியதா எங்களுக்கு இருந்தது. உண்மையிலேயே நன்றி சொல்லுகிறேன் எல்லாருக்கும். இப்படியாய் நாங்கள் ஒன்றிணைந்து எங்கள் சுத்த இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது. ஒரு நாளும் அது எங்கள் கண்ணீர்கள் கீழே விழுந்திருந்தால் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு என்றதை நான் ரீதியாக சொல்லுகிறேன். ஆகவே கர்த்ததாமே கூட இருந்து என் பிள்ளையோடு கூட இருக்க வேண்டும். அவருக்கு அந்த இந்த நாட்களிலே அவர்கள் சொல்லி கொடுக்கிறதை சரியாக நீத்தியாக பிடிக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே எல்லாத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நன்றி உங்களுக்கும். அந்த நாளிலே நாங்கள் சங்கீதம் 72:16 பூமியின் மலைகளில் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீவோனை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள் என்று சொல்லி பூமியில சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவினால் விதைக்கப்பட்ட பல்லோக ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் அந்த காலத்திலே அந்த நேரத்திலே ஒரு சிறிய விதைப்பாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அது பெரிய விளைச்சலை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் நாங்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டி இருக்கும்? ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய விளைச்சலை கொடுத்தபடியாத்தான் நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பார்த்து நாங்களும் செழிக்கிறது மட்டுமல்ல, தேசங்கள் மக்கள் செழிக்கவும் எங்களால நாங்கள் பாத்திரங்களாய் இருந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றி. ஏனென்றால் சிறிய முயற்சி கூட அங்கு தேவனுடைய சமூகத்திலே பெரிய விளைச்சலை கொடுக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரம் 27:28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக என்று சொல்லி அங்கு ஒரு மனுஷனுக்கு வேண்டியது அங்கு வானத்தில் இருந்து பனி இறங்க வேண்டும், பூமியை நினைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கொழுமை அங்கு கொழுமையிலால் மிகுந்த தானியம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உணவுக்கும், அங்கு திராட்சை ரசம் எங்களுடைய தாகத்துக்கு குடிக்கிறதுக்கும் தேவன் தான் எங்களுக்கு அருள வேணும். ஒழிய நாங்களாய் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன் என்று சொல்லியும் அவன் சகோதரன் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுது என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் யாக்கோவுக்கு அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து விட்டார். ஆனா ஏசா அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலே நான் உனக்கு என்ன செய்வேன் என்று ஈசாக்கு சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அற்பமாய் எண்ணி விடாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்கும்படி கர்த்ததாமே எங்களோடு கூட இருப்பாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இலங்கை தேசத்திலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாய் அவர்களுடைய காதுகளிலே அந்த சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் இறங்கக்கூடியதாய் கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தினால் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, தீமையை தருகிறவன் திருடன் கொல்லன் அழிக்க வருகிறான். இயேசுவே, நீர் எங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்தில நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற ஒரே மெய்யான தெய்வம் என்பதை இலங்கை மக்கள் விசேடமாக அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கு இலங்கை தேசத்தில இதுவரை காலமும்
தீமைகள் அதிகரித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை காலமும் யுத்தங்களும், திருடல், கொல்லுதல், அழித்தல், பொய் பேசுதல், இப்படியான பாப சாப காரியங்களுக்கு மக்கள் இடம் கொடுத்தார்கள். ஆவியானவரே, இனி வரும் காலங்களில இயேசுதான் மெய்யான தெய்வம். ஒரு தீமை கூட அவரிடத்துல இல்லை. அவரிடத்துல எல்லாரும் நன்மையை மட்டும்தான் பெற்று சென்றார்கள் என்பதை இந்த இலங்கை தேச மக்கள் அறிந்து கொள்ள அத்தனை மக்களும் அவரை தேடி தேடி சென்றார்களே, நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றார்களே. நீர் நன்மையின் இருப்பிடம் ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள, அவரை அறியாதபடி நான் என்ன அநியாயம் செய்தேன் உங்களுக்கு, இலங்கை மக்களுக்கு, ஒவ்வொரு மக்களுக்கு நான் என்ன அநியாயத்தை செய்தேன் என்று கேட்டீரே. ஆண்டவரே, நன்மை செய்கிற உம்மிடத்துல அத்தனை மக்களும் திரும்பி வர, தங்களுடைய பாவத்தை சாபத்தை உணர்ந்து ஆண்டவரே ஒரு மனம் திரும்பலை அந்த தேசத்துல கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அவரிடத்துல வந்த நாங்கள் எல்லோரும் நன்மைகளைத்தான் பெற்றுக் கொண்டோம். ஒரு அவரிடத்துல இருந்து வருவதில்லை. உங்களுக்கு தீமை செய்பவன் அவன் ஒரு பிசாசாக இப்படியான தீமையான காரியங்களை செய்து கொல்லுவது, அழிப்பதை செய்கிறான். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும், இலங்கை தேசத்து மக்களும் வருங்காலங்களில் அந்த இயேசுதான் வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள, நாங்கள் அவரிடத்திலிருந்து பெற்ற அத்தனை நன்மைகளையும் அந்த இலங்கை தேச மக்களும் பெற்றுக் கொள்ள காத்திருந்தாலும் அவர் இன்னும் பெரிய நன்மையான காரியங்களை தான் செய்வார். காத்திருக்கிறவர்களுக்கு பிள்ளை கொடுக்கும் பொழுது அவர் ரெட்ட பிள்ளையாக ஆசீர்வாதம் காரியங்களை தான் எங்களுடைய தேவன் கொண்டிருக்கிறவர். அவருக்காக காத்திருக்க வேண்டும். அது இல்லையே இது இல்லையே இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுவது போல இலங்கை மக்கள் நாங்கள் ஒவ்வொரு முரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு அவரிடத்துல இருந்து வருகிற பெரிய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக காத்திருந்து அவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, நீர் வார்த்தை மாறாதவர். போய் செல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனதாரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. நீர் செய்த அத்தனை நன்மைகளுக்கும் நாங்கள் தான் தவறு செய்திருக்கிறோம், தவறு செய்தோம். ஆனால் எங்களை கழுவி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக மாற்றியது போல அந்த இலங்கை மக்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் செய்த ஒவ்வொரு ஈவுக்காகவும் நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கு உம்மிடத்துல விண்ணப்பங்களையும் வேண்டும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்கள் ஏற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். அவர்களுடைய கரவிலிருந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம். ஜெனட் குடும்ப சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய மகனை கொடுத்த வேலைக்காக, அவருடைய உயர்வுக்காக காத்திருந்து ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உம்மோடு தொடர்ந்து வாழ உம்மை போல ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான வைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் சபையையும் மக்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர். அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord sister. தேசத்திலின் சுவிப்பு இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் ஒரு விடி பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு புடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதாவது இறைவனுடைய வார்த்தை என்னும் விதை அங்கு ஒவ்வொரு இருதயங்களிலும் சிந்தைகளிலும் விதைக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. இந்த புதிதான மாதத்துல புதிதான காரியங்களை செய்வதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா.
அப்பா இந்த காலை நேரம் நாங்க யாரும் ஒருமனப்பட்டு இலங்கை தேசத்துக்காண்டி ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. அப்பா நான் கர்த்தரை நோக்கி நீரை அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று கூறி ஆண்டவரே, நாங்க நம்பி இருக்கிற தேவன் ஒரு போதும் எங்களை வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டார். அப்படியே நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசம் செழிப்பாக வளர்வதற்கு ஆண்டவரே உங்களோட கரம் மட்டுமே அங்க அவங்க கூட இருக்கணும். அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு செழிப்பாக சந்தோஷமாக உங்களோட சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன்ப்பா. ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ் என்று கூறியபடி ஆண்டவரே மகிழ்ந்து 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 கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு உங்களுடைய சமாதானத்தின் ஆவியையும் உங்களோட ரட்சிப்பையும் கட்டளையிடும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. அந்த நாட்டை இன்று மட்டும் நீங்க காத்து வந்தீங்க, இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. ஆமென் ஐயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தாரப்பா. அந்த மக்களை நீங்க விசாலத்துல வைக்கிறதுக்கு வல்லவர்கள தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அவங்க தேவையிலையும் சந்தித்து அவர்களை இன்னும் அதிகமாக விசாலத்துல வச்சு அவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக நான் பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா உங்களோட கரத்துல புதிதான மாதத்துல புதிதான நாளை இந்த புதிதான கிழமைய உங்களோட கருத்துல அவர்களை ஒப்பு கொடுக்கிற அவங்க செய்யற ஊழியம் யாவற்றையும் உங்களோட சமூகம் முன்பு சென்று யாவரையும் எல்லா மக்களுக்களையும் ஆண்டவரே அவங்களோட ஃபேமிலி உள்ள ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. சிஸ்டர் ஜெனத்துக்கு கொடுத்த அந்த மகனுக்கு அப்பா நீங்க உங்களோட சமூகம் முன்னுக்கு போய் ஆண்டவரே அவளுக்கு எல்லா விதமான தேவையையும் சந்தித்து அந்த மகனுக்கு ஒரு ஆறுதலின் தகப்பனா இருந்து அப்பா, தாய் தன் செய்யை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அந்த சமூகத்தின் அந்த பிரசன்ஸ் அவருக்கு அனுப்புங்க ஐயா. அப்பா அவர் போற இடங்கள் எல்லாம் let the favor of the Lord should be upon him அப்பா. நீங்க அவர்களுக்கு ஃபேவர் கொடுத்து அவர்களை இன்னும் அவனை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பெல்லனும் அன்பும் தள்ளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற அப்பா. அது அருமையான மகனை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, எங்கேயோ போய் அப்பா நீங்க அவர்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீரே அவரை அழைத்தவர், நீர் உங்களோட சித்தத்துப்படி நீங்க எங்கேயோ இருந்து ஒரு ஜாப கொடுத்தாலும் நீங்க அவருக்கு முன்பாக போய் அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. முச்செடிகளை மோசையோட பேசின தேவன் எத்தனை ஒரு நல்ல சபையை அவருக்கு கொடுத்து அவர்களை உங்களோட சத்தத்தை அவர் கேட்கக்கூடியதாக, உங்களோட மெல்லிய சத்தத்தை அவங்க எங்கத்தான் மகன் போனாலும் உங்களோட மெல்லிய சத்தத்தை கேட்கும் பொழுது அங்க சமாதானம் உண்டு. அப்படி அந்த குழந்தை அந்த மகனை உங்களோட கருத்துக்குள்ள மறுபடியும் கொடுக்கிறேன், நீங்க ஆசீர்வதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி சாமி, நன்றி அப்பா. பிரதர் லெஸ்லி, பிரதர் மகேந்திரன் ஐயா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல மறுபடியுமா கொடுக்குறேன். யாவரையும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க. இன்றைக்கு புதிதான மாதத்துக்குள்ள கொண்டு புதிதான நாளா எங்களுக்கு கொடுத்து வசிக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இலங்கை தேசமும் மகிழ்ந்து உங்களுக்கு களி கூறுவதற்கு நான் இந்த தேசத்துல பெரிதான காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர்களும் மகிழ்ந்து களி கூறுவதற்கு அவர்களுக்கு கொடுத்த உங்களுடைய ஈவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட சமூகத்தை அவங்க கூடியதாக உங்களோட ரட்சிப்பினால அலங்கரிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நேற்று முன்று மாறாதவரே, இப்பொழுதும் கிரிகை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை உயர்த்துங்கள். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. அப்பா, இடத்திலும் வலதிலும் எந்த பக்கத்திலும் ஆண்டவரே என்ன விதமான சோதனைகள் வந்தாலும் உங்களோட சமூகம் அங்க கூட இருக்கிறபடியா அப்பா, நான் தேவன் நமக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. அப்படியா இரத்த கோட்டைகளை வச்சு யாவரையும் உங்களோட அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலமின் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் உங்களையும் ஆசீர்வதி. அழைத்து வரவேற்கிறோம். இந்த புதிதான மாதத்திலே அங்கு பாடசாலைகளுக்கு போகிற பிள்ளைகள்
வேலைகளுக்கு போகிற பிள்ளைகள், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அநேகருக்கு ஆரம்ப நாட்கள் எதுவா இருந்தாலும் ஆரம்ப நாட்கள் பாடசாலை சிறு பாடசாலைகள்ல இருந்து பெரிய பாடசாலைகளுக்கு போகிறார்கள், கொலிச்சுகளுக்கு போகிறார்கள், யூனிவர்சிட்டிகளுக்கு போகிறார்கள். இப்படியாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஞானத்தினால் நிரப்பி புத்தியினால் நிரப்பி தனி அவரே அறிகிற அறிவினால் வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, அந்த புதிய மாதத்தையும் கூட எத்தனையோ பேர் காணாமல் போயிருந்தாலும் தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இந்த மாதத்திலே காலடி எடுத்து வைக்க தேவன் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே அப்பா பாடசாலைக்கு போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாணவர்களையும் கர்த்தாவே ஆசிரியர்களும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த மாதத்திலே வேலை தொடங்குகிறவர்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பாடசாலைக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்திகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தேவன் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் உடைய தேவ தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, கடந்த மாதங்களிலே கர்த்தாவே என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ கர்த்தாவே அந்த எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே தேவன் நீங்க செய்து முடிக்க போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, புதிய வேலைகளுக்காய் செய்கிறதான கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலைகளிலே கவனமாக இருக்க தேவன் உதவி செய்யுங்க. நல்ல சிந்தனைகள் நல்ல யோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களிலே கர்த்தாவே பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர் கர்த்தாவே சரியான இருக்கிற அந்த தகப்பன் என்ன நடக்கும் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அநேக காரியங்கள் பாதிக்கப்படுறாங்க தகப்பன். விசேஷம் பெண் பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா தனிமையில அனுப்பி ஒரு சூழ்நிலை தேசங்களிலே நிலவுகிறது கர்த்தாவே. அப்பா, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான கர்த்தாவே இல்லாத காரியங்களை செய்யற தேவன் நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா, அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, சரியான நீதியான காரியங்கள் கண்டு கொள்ள உதவி செய்ய தகப்பன். அப்படியானவர்களுக்கு செய்ய கிடைக்க வேண்டிய வார்த்தைகள் கிடைக்க கர்த்தாவே தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கான சுவிசேஷங்களை தேவன் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தாவே உங்களுடைய ஞானத்திலே வார்த்தையிலே வளர்த்தக்கதை தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு எந்த நோய் நொடிகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, அந்த நாட்களிலே அநேகமாக வைரஸ் காய்ச்சலினால அநேக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. பாடசாலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதை கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா, அந்த இணைப்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே தேசங்களுக்காய் ஜெபிக்க தேவன் கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இதை நடத்துகிறதான ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை உங்களை நடத்தின வினேசரே கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர்.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்டுகள் அங்கம் வைக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, தந்தையப்பா. இந்த 2ஆம் தேதி ஆண்டவரே மாதம் தொடங்கி 9ஆம் மாசம் அப்பா, நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட உண்மை உயிரோடு நீங்கள் காத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி தந்தையப்பா, நன்றியப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தேசங்கள்ல இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்மார்களையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. தந்தையே அவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்புங்க அப்பா. அவர்கள் வார்த்தைகளை அவர்களின் இதயத்திலே பதியும்படியாக சொல்லிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வார்த்தை அவர்கள் நிலைத்திருந்தால் அப்பா தேசம் முழுவதிலும் அப்பா எல்லா மக்களும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடியும் அப்பா. ஆண்டவரே அப்பா, இவர்கள் முதலாக ரட்சிக்கப்படணும் அப்பா. இவர்களை வார்த்தை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, எவ்வளவோ நாட்டிலே அப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறதாப்பா. ஆனாலும் இவர்கள் கண் தெரியாத மாதிரி கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இவர்கள் கண்களை திறக்கும்படியாக செய்யுங்கப்பா. தந்தையப்பா, தேசத்திலே அப்பா தங்கள் பொறுப்பை சரியாக செய்யத்தக்கதாக தந்தையே நீங்கள் இவர்களை இருதயத்துல பேசுங்கப்பா. தந்தையே பேசுங்கப்பா. அப்பா, பொறுப்பெடுத்தால் நான் எதற்காக என்னை இதுல இருத்தி இருக்கிறார்கள் ஜனங்கள் ஓட்ட போட்டேன்னு சொல்லி அப்பா அவர்களை நினைவு கொள்ளணும் அப்பா. தந்தையப்பா, எல்லா ஜனங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்பா. அப்பா, சமாதானம் இல்லாதபடி நாட்டிலே குழப்பங்களை உருவாக்கி கொண்டு இருக்காத படிக்கும் அப்பா. தந்தையே சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ ஆண்டவரை இதை பொறுப்படுத்தவர்கள் அப்பா தங்கள் பொறுப்புகளை அழகாக செய்யத்தக்கதாக என் தந்தையை நீங்கள் இருதயத்துல பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அதற்கு கீழாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா தூண்டி விடாத படிக்கப்பா அன்பை கொட்டுக்கணும். அன்பாக எப்படி தங்கள் பணிகளை செய்ய வேண்டும். நாட்டுல சமாதானத்தை கொண்டு வரும். நாட்டுல கஷ்டங்கள் இருக்கக்கூடாது, வேலைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் சரியாக பார்த்து செய்யத்தக்கதாக நல்ல உள்ளங்களாக மாற்றுங்கப்பா. அவர்களின் இருதயங்கள் கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்கப்பா. பதவியில இருந்தால் மட்டும் போதாதப்பா. தந்தையே தேசத்துல என்ன நடக்குது ஒவ்வொன்றையும் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் தூங்குறதுக்கு முன்னதாக இன்று அதிகாலை என்ன செய்தோம் என்றதை நாங்கள் தியானித்தேன் தந்தையிடம் அறிக்கையிட்டு எவம் பண்ணி நாங்கள் தூங்குறது போல அப்பா தகப்பனே பொறுப்புகள்ல இருக்கிறவர்கள் அப்பா என்ன செய்ய வேணும் என்றதை சிந்தித்து ஆலோசித்து செய்யத்தக்கதாக தந்தையே இருதயங்கள்ல பேசுங்கப்பா. நாட்டுல நீண்டு சமாதானத்தை கொட்டுங்கப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றும்படியாக என் தந்தையின் கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொட்டுக்கிறேனப்பா. தந்தையே பொறுப்புல இருக்கிற முக்கியமானவர்கள் அனைவர் மீதும் என் தந்தை வார்த்தை தொடும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரேப்பா இதை எபிக்க வந்த ஒவ்வொருவரையும் உங்களோட திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வீரங்கனை எவர்களையும் அப்பா எந்த சத்துருவும் கை போடாத படிக்கப்பா. தந்தையே நீங்க செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா தகப்பனே லெஸ்வின் ஐயாவையும் அப்பா அவர்கள் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா வெள்ள பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா வானொலியின் மீது அப்பா இன்னும் வளரத்தக்கதாக இதை கேட்கிறவர்கள் அனைவரும் அப்பா தந்தையப்பா அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிற இனமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. தந்தையப்பா இதாவே என சிஸ்டர் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. தந்தை நீங்கள் அப்பா இன்னும் அப்பா அவதான இன்னும் அப்பா நீங்கள் தந்தையப்பா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே தாயாரையும் தகப்பனாரையும் அப்பா அடுத்த சகோதரரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா எல்லாரையும் புறப்படுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் தேவன் அண்டையிலே வந்து ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. பொய்யானவரே, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களோடு இடப்படும் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களோடு இடப்படும் தகப்பனே. எங்களுக்கு நல்ல ஞாபக சத்தியத்தாரும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன செபிக்கிறது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது கரங்களை வையும் தகப்பனே. அப்பா வையும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அன்பான தகப்பனே, அவர்கள் கஷ்டப்பட்டு எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை தொடும் தகப்பன். அப்பா பிதாவே, ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன, அப்பா பாடசாலைகளுக்கு போனா என்ன, அன்பான தகப்பனே உம்மது கரம் அவர்களோடு இருப்பதா. அப்பா அவர்கள் போகும்போது வரும்போதும் நீரே உற்ற துணியா இருந்தல் தகப்பனே. அப்பா பாடசாலைக்கு போற பிள்ளைகளுக்கு உணவு இல்லை என்று எவ்வளவோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா மூலமே அவர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நீர் வழிவகுத்து கொடுப்பீரப்பா. அன்பான தகப்பனே, அவர்களுக்கு ஆறாவது வந்து அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ வழி செய்யும் தகப்பன். அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்ட பெண் பிள்ளைகள் அண்டவரே, குழந்தைகள் பிறக்க முடியாமல் எவ்வளவு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. சாப்பாடு வசதி இல்லாமல், பிழையினம் இல்லாமல், அப்பா பிதாவை அவர்களுக்கு பிழை மீன ஊற்று சத்துள்ள உணவுகளை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்கே இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதி அந்த பிள்ளைகளை உதவி செய்யுமாறு கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு வழி செய்யும் தகப்பனே. உம்மாலை கூடும் தகப்பனே. அவர்கள் ஒருபோதும் கைவிடாதேயும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலே உமது கரம் இருப்பதாக தகப்பனே. அவர்களை போகும்போது தள்ளிவிடாமல் அவர்களை உமது கரங்களால் தொடச் செய்தல் தகப்பன். அவர்கள் போகும்போது அன்பாவும் ஆதரவாம் அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, லிஷியனா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியின் மூலம்தான் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் தகப்பனே. இந்த சபையை ஆசீர்வதியும் தகப்பனே. மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. கனா சிஸ்டர் மகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவ உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா அவ மகனுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனே. அவ ஒருபோதும் ஏக்கம் இல்லாம இருக்க செய்தல் தகப்பன். அவனுக்கு உற்சாகத்தையும் உறுதியையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவன் மகனுக்கு என்ன தோல்வி அவர் அத்தனையையும் நீர் வகுத்து குடும் தகப்பனே. அப்பா அவருக்கு ஆறுதல் சொல்லும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் மகமே, உமக்கு ஆராதனை அப்பா. நன்றி சோத்திரம் அப்பா. ஆமேன் ஆமேன். நம்ம ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நீங்க ஜெப வழி நடத்தும். அன்பு நிறைந்த எங்கள் அருமையான ராஜாவே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. திரும்பமாக அன்புரிய புதிய நாளிலே, புதிய கிழமையிலே, புதிய மாதத்திலே ராஜா எங்களை காண கர்த்தாவே கூட்டி சேர்த்தவரே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. உங்களுடைய ஜெபங்களை தள்ளாத தெய்வமே, நீர் பெரியவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஜெப ஆவியை எங்கள் மேலே ஊத்துகிறவரே, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ராஜா போக்கிலே வரத்திலே ஒவ்வொருவரையும் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிற தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக நாங்கள் இலங்கையில இருக்கிறதான திருச்சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தற்பொழுது ஆண்டவரே நடக்கிறதான சகல காரியங்களையும் என் தேவனே நீர் காண்கிறீர் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, இந்த தேசத்திலே 4 ஜாதி உண்டு ராஜா. இந்த 4 ஜாதிகளுக்கும்
மத்தியிலும் ஆண்டவரே அப்பா திருச்சபைகள் ஆண்டவரே கர்த்தாவே எழும்புகிறது ராஜா, நடக்கிறதப்பா ஆண்டவரே, சுவிசேஷங்கள் சொல்லப்படுகிறதப்பா. இந்த கர்த்தாவே மக்கள் மத்தியிலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி உம்மை வெளிப்படுத்தும் அப்பா. தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் ராஜா விக்கிரகங்களினாலும் ஆண்டவரே கர்த்தாவே மேடைகளினாலும் தோப்புக்களினாலும் ஆண்டவரே அப்பா வர வர அதிகரித்து வருகிற இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் சுத்திகரித்து நீர் ஒரு விசை வேலுடைய அறியாமையினாலே மன்னித்து நடக்கிற ஆண்டவரே இந்த காரியங்கள் அனைத்தையும் இயேசுவே நீர் ஒரு விசை மன்னித்து இவர்களை ஆண்டவரை உயிர்ப்பித்து ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த சபைகளிலே ராஜா உம்முடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவமும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரே கர்த்தாவே இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகிய அந்த வார்த்தையை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே இவர்கள் பிரகாசம் உள்ள மனக்கண்களாலே இவர்கள் அதை அறிந்து கொள்ள காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. வல்லமை உடையவன் நீரப்பா, இன்னும் உம்முடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லி ஏசாயா சொல்லப்படுகிறதப்பா. அந்த கையினாலே இவர்களை தொட்டு உம்முடைய கண்களிலே இருக்கிறதான அந்த தயவு இந்த ஜனங்கள் மேலே வரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. வர வர ஆண்டவரே இலங்கை தேசத்திலே கணக்க பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. திரும்பமான எந்த ஒரு அசம்பாவிதங்களும் எழும்பாதபடி ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக இந்த சபைகள் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நினைவே பட்டணத்துக்கு இறங்கினது போல ஆண்டவரே இந்த தேசத்தை ஒரு மனம் திரும்புதலின் மாற்றமாகவும் ஒரு பரிசுத்த தேசமாகவும் பாதுகாப்பான தேசமாகவும் எல்லாவற்றிலும் விட மேலான ஒரு ரட்சிப்பின் தேசமாகவும் இந்த தேசங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக வருகிறோம். ஒரு விசை உம்மை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை சத்தியத்தை அறியத்தக்கதான ஆண்டவரே இருதயத்தை நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா கடின இருதயங்களும் ஆண்டவரே அப்பா கோபங்களும் ஆண்டவரே அப்பா எல்லாம் அடி தெரிந்து இந்த தேசங்கள் உம்முடைய சபையிலே ஆண்டவரே கர்த்தாவே நின்று உம்மை ஆராதித்து துதித்து தேசத்தை பரிசுத்தப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காரர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய பாதத்திலே இருந்து ஆண்டவரே தேசத்திற்காக வெளிப்பாட்டை கர்த்தாவே நீர் அன்றைக்கு தானியேலுக்கு கொடுத்தது போல இவர்களுக்கும் கொடுத்து இவர்களை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தி தேசத்துக்கு ஆண்டவரே காவல் காக்கிற ஒரு கர்த்தாவே காவலாளிகளாக ஊழியக்காரர்களை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக முதியோர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக வருகிறோம். இரவும் பகலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை ஆண்டவரே கண்ணும் கருத்துமாக உம்முடைய பாதத்திலே ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காகவும் ஜெபித்து ஆண்டவரே அவர்களுடைய பாதைகள் சுவையாகும்படியாக பரிசுத்தம் பண்ணும்படியாக தேசத்தை கொள்ளை அடிக்காதபடி ஆண்டவரை உண்மை முத்தமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மேய்ப்பன் நீரே, நல்ல பரிகாரியாகிய கர்த்தரே, எழுப்புதலை கொண்டு வருகிற தெய்வமே ஆண்டவரே அப்பா, பாவிகள் மேலே ஆண்டவரே நீர் பரிதாபம் பட்டு ரட்சிப்பு ஆண்டவரே கர்த்தாவே கொடுக்கிற தெய்வம். பரம்பரை பாவ சாபங்கள் விக்கிரக ஆராதனைகள் செய்வின சூனியங்கள் சகலரும் சுட்டரிக்கப்பட்டு தேசம் உம்மை காணட்டும். தேசம் உம்மிலே மகிழ்ந்து கலிகூறட்டும். தேசம் ஆண்டவரே மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும். அதுக்கு இந்த சபைகளும் ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் வாலிப பிள்ளைகளும் எழுந்து பிரகாசித்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை உமக்காக ஒரு எஸ்தரை போல ஆண்டவரை ஒரு யோசேப்பை போல எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சபையாரை ஊழியக்காரர்களை அரசாங்கத்தின் அதிபர்களை நாட்டு மக்களை கிராமத்தை பட்டணத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபங்களுக்கிறேன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. எங்கள் தேசத்தின் பொருளாதார துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசம் விவசாய துறையிலே மீன்பிடி துறையிலே அங்கு வல்கை பெருக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கைத்தொழில்களிலே வல்கை பெருகி அங்கு தேசம் செழிப்பாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இந்த நாளை, இந்த மாதத்தை, புதிய மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே தாவே, இந்த புதிய மாதத்திலும் என் தேவனே கத்தாவே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை அணை கட்டி காக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, போன மாதத்திலும் என் தேவனே கத்தாவே உங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை காண செய்ய வைத்தீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே, இந்த போன மாதங்களிலும் எத்தனையோ தடங்கல்கள், அவலங்கள், அப்பா, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே என் தேவனே. கத்தாவே, அவை யாவற்றிலும் ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டீங்களே ஐயா. நீங்கள் தந்தீங்களே ஆண்டவரே, சுகத்தை தந்தீங்களே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் என் தேவனே கத்தாவே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறீங்களா ஆண்டவர். அப்பா, ஆமாண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருக்க நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க ஆண்டவர். தகப்பனே, நாங்கள் போகிற பாதைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை செம்மையாக்குங்க ஆண்டவர். அப்பா, நாங்கள் அறியாமல் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா, எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களுடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர். உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, எங்களை கைவிடாத தேவன் நீங்கள் ஆண்டவர். தகப்பனே, காத்து கொள்ளுங்க ஆண்டவர். வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவர். உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் தந்து கொண்டுதான் ஐயா இருக்கிறீர்கள் ஆண்டவர். உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பன் ஒவ்வொரு தேசங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் ஆண்டவர் கர்த்தாவே, நாங்கள் இந்த இடங்களில் ஜெபிக்க ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய ஜெபங்கள் எடுக்கப்படுவதாக என் தகப்பன். இந்த இடங்களில் எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்து கொண்டு இருக்கிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, அப்பா, பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் என் தகப்பனே. அப்பா, பொருளாதார தடைகளை நீக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, நாடுகளில் தேசங்களில் ஆண்டவரே, அப்பா, இந்த பொருளாதார குறைவுகள் ஏற்படாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். செய்கிற கைத்தொழில்கள் செய்கிற தொழில்கள் யாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆசீர்வதிக்க போறதுக்காக தேவனே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு தொழில்களும் விவசாயமோ, அப்பா, மீன்பிடியோ மற்றும் எல்லா தொழில்களையும் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருப்பதாக என் தகப்பன். கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்களா ஆண்டவரே உற்சாகத்தை கொடுத்து நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு தொழில்களும் ஆண்டவரே ஒவ்வொரு தொழில்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவை உள்ளது ஆண்டவரே, தேவையானவைகள் ஆண்டவரே. இந்த நாடுகளின் இந்த தேசங்களையும் சீர்படுத்தவும் அப்பா தகப்பனை செழிக்கவும் செய்கிற தொழில்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு தொழிலில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அப்பா தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க ஆண்டவரே, உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் சோர்ந்து போகாதபடி தகப்பனே அவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவி அவர்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் ஆவியானவரே அவர்களுக்கு தேவையான தொழில் துறைகளை ஆண்டவரே தேவையான தொழில்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எத்தனையோ சகோதர சகோதரிகள் அப்பா தங்களுக்கு தொழில்கள் இல்லாதபடி அப்பா செய்கிற தொழில்கள் அந்த
பொருட்கள் இல்லாதபடி என் தகப்பனே கத்தாவே அவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறோம் ஆண்டவரே, தெரிகிறோம் ஆண்டவரே. கத்தாவே அவர்களுக்கு தேவையான இந்த தொழில் துறைகளை கொடுத்து ஆண்டவரே தகப்பனே அவர்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக இந்த தொழில்களை ஈடுபட ஆண்டவரே, உற்சாகத்தோடு தொழில்களை செய்ய ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உங்களால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ராஜா. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே, வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கட்டாவே இன்றைய நாளிலும் என் தேவனே அப்பா ஆவியானவரே, இந்த வெக்கேஷன் போய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறேன் ஆண்டவரே. இனி வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து காத்தீங்கள் ஐயா. உமக்கு கொடான கூடி நன்றி ஆண்டவரே. கத்தாவே இனிமேல் போய் வருகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாகன ஓட்டங்களிலும் போக்கிலும் வரத்திலும் அப்பா தகப்பனே, விமான பயணத்திலும் என் தேவனே உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே கூட இருப்பதாக என் தேவனே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. சர்வ வல்ல தேவனே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே எங்களையும் ஆண்டவரே தகப்பனே பாதுகாப்பாக கூட்டி வந்து சேர்த்தீங்கள் ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்ன ஐயா. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற அப்பா இந்த லெஸ்லி எங்கள் குடும்பத்தோடும் அப்பா இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என்றவனே. போக்கிலும் வரத்திலும் வேலைகளிலும் வாகன ஓட்டங்களிலும் பாடசாலைகளிலும் தகப்பனே கத்தாவே உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை மூடி மறைப்பதாக ஆண்டவரே. எந்த பொல்லாங்கனும் அந்த பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவரே. அசுத்தாவிகள் மேற்கொள்ளாதபடி என் தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிறர்களால மூடி தாங்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் மகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே வேலை இடங்களில் எல்லாவற்றிலும் போக்கிலும் விரத்திலும் வாகன ஓட்டங்கள் யாவற்றிலும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவ துறைகளுக்காக வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. இதோ தகப்பனே, கால வேலையிலிருந்து மட்டுமாய் ஆண்டவரே எங்களை கண்ணிமணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த நேற்றம் என்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமுள்ள தகப்பனே, இதோ ஆண்டவரே சப்பா கர்த்தாவே இந்த பகல் வேலைக்காய் உங்க சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குடும்ப பிள்ளைகளாய் கர்த்தாவே இந்த இடத்துல நீங்க கூட்டி சேர்த்திருக்க சாய்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அநேக நாட்களுக்கு பின்பு எனக்கு ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபிக்க முடியாத அநேக தடைகளுக்கு மத்தியிலும் கர்த்தாவே அழைத்து வந்த சாய்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே சப்பா அந்த ஆண்டவரே சங்கமமானதை ஒப்பு கொடுக்கிறேன் உங்க கருத்துல ஆண்டவரே. இதை நடத்துகிறதான லெஸ்லியாவுக்காய் அவருடைய மனை பிள்ளைகளுக்காய் பேரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே மருமகன் மருமகளுக்காய் ஆண்டவரே சப்பா குடும்பத்தினருக்கு ஒவ்வொருவரை கருத்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்தும்படியாய் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனிமாய் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதான சகோதரிக்காய் அவருடைய கணவருக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை குடும்ப தேவைகளுக்காய் எல்லாவற்றுக்குமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இனிமாய் ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தெய்வமே இந்த சங்கமமான நீ என்ற ஆண்டவரே உடனூழியர்களாய் வேலை செய்யும் ஒவ்வொருவரை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வானரின் ஊடாக அநேக ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தின் விசேஷத்தை பிரஸ்தாவப்படுத்த ஆண்டவரே நீங்க இதை எடுத்து நடத்துகிறபடினாலும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இன்னுமாய் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா தகப்பனி சத்தியம் போகாது இருக்குதோ அங்க எல்லாம் போக கர்த்தாவே நீங்க எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை
கர்த்தாவே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே ஆவியானவரே ஏசப்பா அதுல ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஜெபிக்க இருக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா இதோ தகப்பனே ஆவியானவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க பாதப்படியில வைக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா எங்க தேசத்துல இருக்க எல்லா ஆண்டவரை மருத்துவமனைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை மருத்துவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆவியானவரே ஏசப்பா நீங்க அவர்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே அவர்களுக்கு கொடுத்திருக்க தொழில் ஆண்டவரே உண்மையும் உத்தமமுமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே இந்த மருத்துவத்துறையினர்கள் கர்த்தாவே சரியான ஆண்டவரே பேஷண்ட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆண்டவரே அந்த மருத்துவத்துல உண்மை உள்ளவர்களாய் வேலை செய்ய கர்த்தாவே நீங்க இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அவர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் மாத்திரம் போதும் என்று இருக்க ஆண்டவரே இந்த ஆண்டவரே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருகிற எல்லா மருந்துகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு தவறான முறையில பயன்படுத்தாதபடி ஆண்டவரே பேஷண்ட்டுகளுக்கு போய் சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு கொடுத்த தொழில் ஆண்டவரே உடைய வருகை மட்டுமாய் ஆண்டவரே உண்மையாய் சாட்சியாய் உங்க தேவ பயத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்காகிலும் ஒருவர் கெட்டது செய்யாதபடி ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஐயா அசட்டைத்தனமாய் இராதபடி ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்யுங்க தகப்பனே. நீங்க தானே உதவி செய்யணும் கர்த்தாவே. உங்களால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ராஜா. சர்வ வல்லமுள்ள தெய்வமே அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா எல்லா தாதியர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா பேஷண்ட கவனிக்காதபடி ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே டெலிபோன்ல பேசிக்கொண்டோ ஆண்டவரே ஏசப்பா நேரங்களை செலவிட்டு கொண்டோ ஆண்டவரே ஆவியானவரே ஏசப்பா நோயாளிகளை கணக்கெடுக்காதபடி ஆண்டவரே இருதயத்தில் ஒரு ஆண்டவரை மேட்டுமை தளத்தை வைத்துக் கொண்டு இராதபடி ஆண்டவரே அவர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுடைய தொழிலை நேசிக்க ஆண்டவரே ஏசப்பா அவர்களுக்கு நீங்க பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா அதுல உண்மை உள்ளவர்களாய் சிந்தித்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு பேஷண்ட்டுக்கு வருத்தம் என்றால் அதை கணக்கெடுக்காதபடி விடாதபடி அவர்கள் ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாய் அந்த வேதனையை உணர்ந்தவர்களாய் சிந்தித்து பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் செய்ய கர்த்தாவே நீங்க இடைப்படும்படியாய் அவர்களோடு பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதங்கள் காண செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொரு தாதியரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் ஏசப்பா. அப்படியா ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு கூட நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஒரு ஆபரேஷன் செய்யணும்னா அதுக்கான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு சிறிய தவறு அவர்கள் கரங்கள்ல நேர்ந்தா ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஏசப்பா அந்த ஆபரேஷன் செய்கிற நபருடைய ஃபியூச்சரே முடிஞ்சிருமே ஆண்டவரே. அப்பா அப்படியான காரியங்கள் நடக்காதபடி சரியான ஆலோசனையிலும் சரியான மருந்துகள் கொடுக்கவும் சரியான சத்திர சிகிச்சைகளை செய்யவும் ஆண்டவரே சரியான நேரத்துல சரியான ஆண்டவரே மருந்துகளை கொடுக்க நீங்க அவங்களோடு இடைப்படுங்க. அதுக்கான ஞானத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களில் ஒருவன் எவன் ஞானப்பட்டு கிடக்கிறானோ அவன் என்னிடத்தில் கேட்க கடவான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தினால வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் தீராத வியாதிகளோடு வேதனைகளோடு துக்கங்களோடு காயங்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் மாறட்டும். உங்களுடைய தழும்புகளால சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய ரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே பேதுரு யோவானும் ஆண்டவரே ஏசப்பா போகும் பொழுது அந்த பிச்சைக்காரனை பார்த்த ஆண்டவரே ஏதாயிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்த பொழுது என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் வல்ல ஆனாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன பொழுது நடந்தார்களே ஆண்டவரே. அது போல யார் யாரெல்லாம் இந்த நாள்ல ஆண்டவரே வைத்தியர்னால கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தகப்பன் பரிபூரண சுகத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எரேமியா ஆண்டவரே 33:6 சொல்லப்பட்டது போல நான் அவர்களை சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி பரிபூரண சமாதானத்தை கட்டளையிட்டு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க சொல்லியிருக்கீங்க என்னுடைய வார்த்தை அனுப்பினால் அவர்களை சுகப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. சமீபத்துக்கு மட்டும் தேவன் அல்ல ஆண்டவரே, தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில ஒரு அற்புதங்கள் நடப்பதாக ஆண்டவரே. அப்பா செயலற்ற இழந்த ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இரத்தங்கள்ல ஒரு மாற்றம் வருவதாக ஆண்டவரே தகப்பனே. ஐயா நரம்புகள்ல அவயங்கள்ல ஒரு மாற்றம் உருவாவதாக உடைந்த நரம்புகள் உயிர் பெற்று எழுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பரிபூரண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே.
ஆவியானவரே முடிந்து போனதை ஆரம்பிக்க பண்ணுகிறவர் நீங்க, இல்லாததை இருக்க பண்ணுகிறவர் நீங்க. ஆண்டவரே கம்மால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. அப்பா அற்புதங்கள் காண செய்யுங்க. எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆமென் என்று பதில் கொடுத்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றியோடு கூட உங்களை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்க கருத்துல எல்லா சகல துதி கடமைகளா செலுத்தி என்னை தாழ்த்தி உங்க நாமத்தை ஊத்தி செபிக்கிறேன். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எஜமானின் கண்களிலே கிருபை கிடைக்க, இரக்கம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாடசாலை பிள்ளைகளுக்காகவும் வாலிப யுவதிகளுக்காகவும் அவருடைய நினைவு சிந்தனைகள் கர்த்தர் நீதியோடு நியாயத்தோடும் சிந்திக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். பிதாவே, விசேஷமா தேவனே இந்த ஸ்கூல் துவங்குற காலத்தை அப்பா வாலிப பிள்ளைகளை கருத்தில் ஒப்படைக்கிறேன். கரம் தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் அமர்ந்திருப்பதாக பலவீனத்தில் தாங்கி இந்த பிள்ளைகள் மீது ஆவிய அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. விசேஷித்த ஆவிய இந்த பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. விசேஷித்த ஞானத்தினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவர். நன்றி அப்பா. உங்களுடைய மெய்ஞானம் மெய்ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. பரிசுத்த பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் போதீங்கப்பா இந்த பிள்ளைகளை. நீங்கள் வழிநடத்துங்க பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் நிலை போட்டது ஆவியானவர் தேவனே. இந்த பிள்ளைகளை ராஜாவே சத்திய வார்த்தை தேவனே ராஜாவே தேவனே. இந்த பிள்ளைகளுக்கு தேவனே சத்தியத்தை அவர்கள் அறிவார்கள். சத்தியம் அவர்கள் அனுப்பிய பிதாவே. இந்த ராஜாவின் தேவனே நீங்கள் கட்டையில் நிற்கும் தேவனே பிதாவே. மாம்சமான யாவருமே ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே. வாலிப பிள்ளைகள் மீது ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே. ஊற்றப்பா இல்லாமல் மாம்சமான யாவருமே ஊற்றப்பா பிதாவே. ஒரு புதிய இந்த பிள்ளைகளை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்களே ராஜாவே தேவனே. சேலத்தை புதிதாக மாற்றுங்கள் அப்பா பிதாவே. நன்றி அப்பா. ஒரு விசேஷத்தை விசேஷத்தை நன்றி அப்பா பிதாவே. கேளுங்கள் கொடுக்க நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவருடைய அன்பு அப்பா பிதாவே. நன்றி ஆவியானவர். உங்களுடைய கனிங்கப்பா. பிள்ளைகளப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை அடையாளம் செய்யுங்கப்பா. மூச்சுங்கப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை தேவனை கிருபை செய்யுங்க ஆவியானவரே. உச்சபாலம் இல்லாத தேவனை கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி தேவனே. நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் இந்த புதிய காரியங்கள் இந்த நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. பிதாவே தேவனே. நன்றி ராஜாவே. தேசமாவே தலைவர் அதிகாரிகள் அப்பா பிதாவே. உங்களுடைய வார்த்தையிலே கண்டப்பட்ட கிருபை செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஆவியானவரே
நன்றி அப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்கள் அப்பா பிதாவே. நன்றி அப்பா பிதா. அப்பா பிதாவே குடும்பங்களை பிதாவே நன்றி பிதா. சங்கமத்தை நன்றி அப்பா பிதாவே. நன்றி அப்பா அடியாவுடைய நன்றி ஆவிக்குரிய நன்றி. அதே போல குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதா. ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. அதுபோல் சங்க ஊழியத்தை விசேஷ ஆவியினாலும் ஆசீர்வாதத்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் ஆசீர்வதிங்கப்பா பிதா. அப்பா பிதாவே இழந்த எல்லாத்தையும் ரெட்டிப்பாக. நன்றி அப்பா. நீங்கள் விண்ணப்பத்துங்கப்பா நன்றி என்று நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். ரணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ரணியக்கா ஜெபிக்க முடியுமா? நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளுக்காகவும் கர்த்தர் தாமே அவங்க அந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மகா இரக்கம் கிருபை நிறைந்த கர்த்தாவே ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்காக இஸ்ரவேல் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே அவர்கள் மீது ஜெபிக்கிறோம். அப்பா இஸ்ரவேல் மக்களை நீங்கள் நேசிக்கிறவர் ஆண்டவரை கர்த்தாவே. ஆண்டவரை கர்த்தர் நேசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த இஸ்ரவேல் மக்கள் சுற்றி இருக்க சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. முடியாத காரியம் சொல்லாமல் காட்டியிருக்கும் தகப்பனே என் ஆண்டவரை ஆண்டவருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள்
ஆண்டவரே இந்த நாடுகளுக்கு நீங்கள் உணர்த்தி ஆண்டவரை கத்தாவே ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கேட்க கூடாதபடி உடைய செவி மந்தமாகவில்லையப்பா, ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களுக்காக நீங்கள் மனம் சுவாமி சமாதானத்தின் சென்று ஆண்டவரே சமாதானத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே அப்பா ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி எழுதியபடி ஆண்டவரே என் ஆண்டவரை கர்த்தாவே ஆவியானவரை கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் அசைவாடுவீராக ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவன் நீங்கள் அசைவாடி ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா அவருடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு நீங்கள் ஆசீர்வதித்தது போல் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவனை பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதமா இருக்க இன்னும் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை கர்த்தாவே உண்டாக அநேகர் ரட்சிக்கப்பட அநேகர் மனம் திரும்ப ஆண்டவரை பாவிகளை நேசிக்க வந்த பரம்பரை ரட்சிக்கப்பட கத்த கிருபை செய்யும்படியா கர்த்தாவே அற்புதங்களும் அடையாளங்களும் காணத்தக்கதாக தேவன் அதிசயத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்து எல்லாரையும் நடத்தும்படியா ஜெபித்த ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படியா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென் ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி நீங்க யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்த தேசங்கள்ல சமாதானம் உண்டாக, அது மட்டுமல்ல நாங்கள் இருக்கிற தேசங்களிலும் சமாதானங்கள் வெற்றிகள் வர கர்த்தர் உதவி செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பாவமா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய இரக்கத்தினால் கிருபையினால் எங்களை முடிசூட்டி ஆண்டவரே இந்த மாசத்தையும் இந்த நேரத்தையும் காண செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையிலும் என் தேவன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கிருபையும் கட்டளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி குடும்பமாக பேராக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எங்களை தேசங்களுக்குள்ள சமாதானத்தை தாங்க, யுத்தங்கள் வராதபடி ஆண்டவரே மனுஷர் மத்தியில ஆண்டவரே அப்பா பாசைக்காரன் ஜாதிக்காரன் ஆண்டவரே பொருளாதார மனுஷர்கள் எழுதி தேசங்கள்ல இருக்க யுத்தம் வராதபடி ஆண்டவரே எல்லா ஐக்கியங்களின் ஆலோசனைகளின் திட்டங்களை முறியடித்து என் தேவனின் தேசத்துக்கு சமாதானத்தையும் சேமத்தையும் கட்டளையிட்டு என் தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிட்டு என் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நம்முடைய சமூகத்துல என் தேசத்தை முழுவதையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்களுடைய கிருபை விளங்கட்டும் என் தேசத்துல. ஆண்டவரை யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரை யுத்தத்துக்கு ஆண்டவரை எங்களை பலத்தால் இடைக்கட்டி திறப்புல நிக்க செய்யற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களப்பா இஸ்ரவேல் ஆண்டவரை எருசலேம் ஈரான் தேசங்கள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரை. தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவான திட்டங்களும் முறியடிக்கப்பட்டு தேவ கிருபை வெளிப்படட்டும் ஐயா. அப்படியான தேசங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவர் இந்த தேசங்களை ஆளுகை சேர அந்த தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த யுத்தங்கள் எல்லாம் முறியடித்து என் தேவாவியானவர் வெளிப்பட்டு தேவாவியானவர் இந்த தேசத்துக்குள்ள இருந்து கிரியை செய்த இந்த ஜனங்களை ஆண்டவரை, இந்த ராணுவங்களை, இந்த போலீஸ் அதிகாரிகளை,
இந்த ராணுவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை இந்த யுத்தத்தில் இவர்கள் அழிந்து போகாதபடி என் தேவன் இவர்கள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளுங்க. யுத்தத்துக்காக ஆண்டவரை திட்டம் போடுங்க. ஒவ்வொரு பொல்லாத மனுஷரையும் பொல்லாத ஆண்டவரை கிரியைகளையும் என் தேவன் அழைத்து போட்டு என் தேவனிடப்பட்டு என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இந்த தேசங்களுக்குள்ளால ஆண்டவரை சத்ருவானோட திட்டம் நிறைவேறாதபடி தேவனுடைய திட்டமும் தேவனுடைய கிரியைகளும் தேவனுடைய சித்தமும் நிறைவேறும்படியாக அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரை ஜனத்தின் மேல ஆண்டவரை உயர்ந்திருக்கும்படியாக தேசங்கள் அதிகாரிகள் ஆண்டவரை பொல்லாத மனுஷன் மேல் உம்முடைய கரம் உயர்ந்திருக்கட்டும். நீர் எழுந்தலும் ஆண்டவரை எங்கள் எதிரிகளை மட்டங்கடிக்கும்படியாக ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை அப்பா எல்லா தேசங்களுக்குள்ளும் என் தேவன் ஆண்டவரை சமாதானத்தை கட்டளையிடுங்க. எந்தெந்த நாடு யுத்தத்துக்காய் ஆண்டவரை நடப்பிக்க போறாங்களோ அது நீங்களும் அறிவிங்க ஆண்டவரே. அப்படியாப்பட்ட பொல்லாத மனுஷர் பொல்லாத மாபியாக்கள் பொல்லாத ஆண்டவரை பொல்லாத வலு சர்ப்பத்தை திட்ட முடியவர்கள் எல்லா நாவுகளும் ஆண்டவரே எல்லா சிந்தைகளையும் கட்டுகிற இயேசுவின் நாமத்தில்தான் இயேசுவின் சிந்தை இயேசுவின் திட்டம் உதவிப்படட்டும். அப்பா நீரே ரட்சகராக இருந்து ரட்சிக்கும்படியாக துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். மட்டுமாய் எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் சுபங்களை கேட்டு தேசத்திலே சமாதானத்தையும் வல்லமையும் கட்டளையிடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நஞ்சவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா தரிசனங்களுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா ஆண்டவரே இந்த ஊழியம் பல்கி பெருக கத்தாவே உம்முடைய வல்லம இறங்க கத்தாவே நீர் உதவி செய்யும். இந்த ஜெபத்திலே ஆண்டவரே ஒன்றுக்கு வந்து பங்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரோட ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கத்தாவே அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் தேவைகள் வாஞ்சுகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாதையில நடத்தி வந்த பொருளாதார நெருக்கடிகள் கடன் தொழில்கள் தாமதம் இருந்தாலும் கூட அவற்றில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு நாளும் சாதரி ஜனத்துக்காய் ஜனத்துடைய கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் கொடுத்து தயவுக்காய் ஐயாவுடைய சரீர சுகத்துக்காய் இந்த நாளும் வினோவுக்காய் ஜெசிமாவுடைய வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இடைக்கரம் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் பிரதர் டானாலையும் ஒப்பு கொடுத்து அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாப்பனே சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி செய்கிறோம். எங்களுக்காய் கொடுத்திருக்கிற ஜபாவிக்காய் நன்றி செய்கிறோம். சகோதரி சுகமரிக்காய் எங்களுக்காய் நன்றி செய்கிறோம். குடும்பத்திற்காய் நன்றி செய்கிறோம். இருக்கிற தேசத்துக்கு அதிகாய் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி செய்கிறோம். அந்த தேசத்தில் ஜபிக்கிறோம். இந்த நாளில் தாப்பனே சுவாமி ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி தயாவுக்காய் தயாவுடைய மகள் கனிஷ்டாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். கனிஷ்டா படிக்கிற பாடசாலைக்காய் நன்றி செய்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி செய்கிறோம். ஆண்டவரே கூட நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சத்திய வேத திருச்சபை பாசம் சகோதரி கூட சத்திய வேத திருச்சபை
ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த உலகிலும் இந்த ஒரே தாயாக ராஜா அம்மாவுக்கு இந்த வார்த்தைகள் கிடக்கிறோம். தாயார் பன்மா விஜயம் சம்மாவை ஒப்பு கிடக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சுசேஷனை ஒப்பு கிடக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்பு கிடக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஜெபிக்கிறோம். கிடக்கிறோம். மகனை பாதுகாப்பின் கருத்தில் ஒப்படைக்கிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். கிடக்கிறோம். சிவதிக்க கிடக்கிறோம். போக்குவரத்து எல்லை கூட இருக்க வேண்டும். எல்லாம் கரத்திலே கிடக்கிறோம். சிலைக்கு போயிருக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் கல்வியாண்டை கொடுத்ததுக்காக எங்களுக்கு சோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரை அந்த சாலையில படிக்க ஆசிரியர்களுக்கு நன்றாக படிக்க கவனம் செலுத்தத்தக்கதை செய்ய வேண்டும். படிக்க சென்ற பிள்ளைகளை சகோதரி சுபாலன் கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் சகோதரி தாலிசேஷன் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ் ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த அருமையான உள்ளத்துக்காய் நன்றி சொல்லுவோம். சகோதரி குடும்பத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ராமச்சந்திரனுக்கு இந்த நேரத்தில் இந்த நாளில் சர்ஜரிக்கு போகிறவர்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜீவத்திலே ஆமீன் ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் இணைந்து ஜெபித்தவங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். விசேடமாக பிள்ளைகள் வேலைக்காக தூர இடங்களுக்கு, அதே வேளையிலே யூனிவர்சிட்டிக்காக தூர இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். குடும்பங்களை பிரிந்து தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கடந்த வாரத்திலே ஒரு இளைஞன், அதாவது தமிழ் இளைஞன் ஒருவரை மோல்லே சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக மிகுந்த அவதானத்துடன் போக கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் தங்கியிருக்கின்ற இடங்களிலும் புதிதாக சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நண்பர்களையும் கர்த்தர் நடத்த வேண்டும். அதே வேளையில் திரும்பமாக எங்களுடன் இணைந்த சகோதரி ஏமிக்காகவும் சகோதரி வினோ அவர்கள் தன்னுடைய வெக்கேஷனை கழித்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே பாதுகாப்பாக கூட்டி வந்தார். கர்த்தருடைய கரம் வழி நடத்தியது. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஒரு ஜனத்துடைய மகனை நாங்கள் ஒப்புவிப்போம். அவர் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் திங்கள் முதல் வெள்ளி வரை அவர் அங்கு இருப்பார் நினைக்கிறேன். வீக்கெண்டுக்கு குடும்பத்தோடு இணைவார். அதே போல இந்த பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே வெளி இடங்களிலே போய் இருக்கிறார்கள் யூனிவர்சிட்டிக்காக, அவருடைய பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும். புதிய மாதத்திலும் புதிய டேர்மிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. நேற்றைய நாளிலே யாழ்ப்பாண பகுதியிலே எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் போய் பல காரியங்களை செய்தார். அவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மண்டதீவு பகுதியிலே ஒரு புதிய விளையாட்டு மைதானத்தை கூட திறந்திருக்கிறார். மயிலிட்டி பகுதியிலே ஒரு புதிய காரியத்தை நடத்துகிறார். யாழ்ப்பாணம் பலாலி ஏர்போர்ட் கூட விருத்தியாகிறது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக. அப்படியாக பல காரியங்கள் இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவற்றின் மத்தியிலும் ஒரு சில காரியங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது.
அவர்கள் செய்கிறதை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களை தடுக்க கத்தர் மட்டும்தான் வழி நடத்த வேண்டும். அந்த அரசாங்கத்தோடு கூட இருந்து இந்த துவக்கு காரியங்களிலே போகிறவர்களை கத்தர் தேடி பிடித்து கண்டுபிடித்து அவர்களை சிறையில் அடைக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்று ஆண்டவர் விடுவதில்லை. பின்னதாக அவர் பெற்றுக்கொள்கிறார், வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இணைந்து ஜபித்த உங்களை எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளைய நாளிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்துக்கும் அதே வேளையிலே நாளிலே திரும்பமாக இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி கொன்சி அவர்கள் இணைந்திருந்தார்கள், போய்விட்டார்கள். நினைக்கிறேன் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இணைந்த ஒவ்வொருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சுகபலத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் வாக்கு தத்துவத்தை அந்த கூடாக ஊழியர் சுசேகரின் பின்வானவர்கள் வழி நடத்துவார். கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தோடு இந்த நாட்களில் இந்த மாசம் கத்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு தத்துவத்தோடு இந்த நாட்களில் இந்த மாசத்தினுடைய 2வது நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 2ஆம் தேதி 9வது மாசம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம் உபாகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே தேவன் நம்ம எப்படியாக இந்த நாட்களிலே ஒரு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனை விதமான ஜாதிகள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பாசைக்காரர்கள் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகம் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பாசைக்காரர்கள் மத்தியிலே, ஜாதிகள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், விசேஷித்த விதமாய் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், அவர்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சுரந்திருக்கும்படி செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என்றால், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த நாட்களில் ஏன் இந்த நாட்களில் உலகம் பாராட்டுகிறது என்று பார்க்கிற வேளையிலே, அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாக அந்த நாட்களில் இருக்கிறபடினால் அவர்களை தேவன் இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களிலே அங்கே மகிமைப்படுத்தி வைத்துக்கிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன டெக்னாலஜியா இருந்தாலும், என்ன காரியங்களா இருந்தாலும், இஸ்ரவேல் தேசத்தை அங்கே இந்த நாட்களில் தேவன் அங்கே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா இருந்தால், நம்முடைய குடும்பத்தை தேவன் அங்கே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் இந்த நாட்களில் சிறந்திருக்கும்படியாக இந்த நாட்களில் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அவர்கள் மூலமாய்த்தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதையும் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு வார்த்தையை இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிற அன்பு விசுவாசியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களிலே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே அவருடைய பரிசுத்த ஜனமா இருக்கிறீர்கள் என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் சிலவர்களிலே ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாங்கள் உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுமாயும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுமாய் இருக்கிறோம் என்பதை குறித்து முதலாவதாக இந்த நாட்களிலே அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீ இருக்கிற வேளையிலே நான் உன்னை என்ன செய்வேன்,
அதாவது உன்னை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர்களை தேவன் உயர்த்துவார். அவருடைய தலையை உயர்த்துவார். யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார், தாவீதினுடைய தலையை உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இந்த நாட்களிலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிள்ளையாக இந்த நாட்களே காடுகளிலே இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அங்கு தகப்பனார் கூட இந்த நாட்களிலே அவரை அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வருகிற வேளையிலே தாவீதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. ஏதோ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்ற விதமாகத்தான் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இந்த நாட்களிலே புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினால் நிரப்பி அவரை நடத்தினார். அதே போல் யோசேப்பை எகிப்து தேசத்திலே கொண்டு போய் அப்படியாக தேவன் இந்த நாட்களை உயர்த்தி வைப்பார். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ, எந்த வேலை செய்கிற இடங்கள்ல இருக்கிறீங்களோ, அந்த வேலை செய்கிற இடங்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் போகிற இடங்களிலே உங்களுடைய தலைகள் உயர்த்தப்படும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சிறந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் சுசேரேட்வின் வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக வழி நடத்தினார். இன்றைய ஜீவ வார்த்தை கேட்போமா? எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். சௌரி வாணி வெங்கட்டவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கேட்போமா? பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் ஆத்துமாக்களிலே வறண்டு போய் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்து ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பணியையும் பூமியின் கொள்கையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மைவற்றை தருகின்றார். நன்மை எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் பிதா இன்றைக்கு உங்களை திருப்தியாக்கி நன்மை காண செய்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி நடத்துகிறதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், திரளான நன்மை. லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். சென்றவர்களுக்கு அகப்படாமல் கவலைகள் ஆத்துமாவிலே தோன்ற நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கின்றார், விசாரிக்கின்றார், ஆலோசனைகளை கொடுக்கின்றார், திரளான மீன்களை பிடித்து திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கின்றார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் விலாசங்களில் நம்முடைய தீர்ப்பது என்றவர்களாய் அவ்வளவுதான் இன்றையில் எந்த நன்மை நம்மை தேடி வராது என்று இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையின் வலைகளை விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவில் போகும்படி ஆலோசனைகளை தந்து திரளான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். உங்களின் விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இரண்டாவதாக, திருப்பிக் கொள்கிற நன்மை. யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோபு பல வழிகளில் சாத்தானால் சோதிக்கப்பட்டு தன் ஆஸ்திகள், உறவுகள், சமாதானம், சந்தோஷம், சரீரத்தின் பலன் போன்றவைகளை இழக்கும்படியாக நேரிடுகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தரை விட்டுக் கொடுக்காமல் விருப்பமாய் நேசித்தபடியினால் மீண்டும் இழந்த யாவையும் திருப்பிக் கொள்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை ஜெயத்திற்குள் அழைத்து சென்றதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு மிக கருமையானவர்களே, கேளும் நன்மைகளை அவைகளினால் ஆத்துமாவிலே வியாகுலத்துடன் நம்பிக்கையற்ற நிலையில் வேதனைகளோடு காணப்படுவீர்களானால் இழந்த யாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார், ஆத்துமாவை தேற்றுகின்றார்.
மூன்றாவதாக திருப்தியாக்குகின்ற நன்மை. ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருக்கையில் எசேக்கியா கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணி, நினைத்தரும் கர்த்தாவே என்று தன் ஜீவனுக்காய் அழுது கூப்பிடுகையில் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு, இதோ உன் நாட்களோட 15 வருடம் கூப்பிடுவேன் என்று சொல்லி ஆயுசு நாட்களை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் சூழ்நிலைகளாகிய வியாதிகள், பிசாசின் கட்டுகள், பற்றாக்குறைகள், தடைகள் இப்படிப்பட்டவைகளில் என்றும் பிழைக்க முடியாது என்றும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து நீண்ட ஆயுசு நாட்களா திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும், ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஜீவ வார்த்தை கூடாக ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்தார்.